சால்ட்டு, அடுத்தது மிர்ச்சி மிளகா, அது சில்லி பவுடர், சும்மா கொஞ்சம் ஒரு கிள்ளி போட்டால் போதும். HSRTCங்கிற ஒரு கோர்ஸ் நடத்திட்டுருக்கு. இலவசமாக கேட்டரிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வணக்கம், மிஸ்டர் கிச்சன் சார்பாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்காடா. மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்காடா அப்படின்னா எல்லா விதமான வெஜிடபிள், நம்ம என்னென்ன வெஜிடபிள் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த வெஜிடபிள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பக்காடா பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு எப்படி இன்க்ரீடியன்ட் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் கடலை மாவு, அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம், இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகம், பூண்டு, உப்பு, வரமிளகாத்தூள், கேப்சிகம், அதே மாதிரி கலர் கேப்சிகம், கேரட், பீன்ஸ், சவ், ஆனியன், கேபேஜ், இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம இதை சின்னதாக வெட்டிக்கலாம் நாங்கள். சரிங்களா? வாங்க, இது எப்படி சின்னதாக வெட்ட சொல்லிட்டு பார்க்கலாம். பக்கடாக்கு எப்பயுமே வளர்த்து வெட்டுவாங்க. கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கழுவி வாஷ் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. கேப்சிகத்தை வந்து சீட்ஸ் இல்லாமல் எடுக்கணும், அதான் டாஸ்க்கு நம்மளுக்கு. அந்த ஸ்டெம்ஸ் எடுத்துடணும் மெயினாக. ஸ்டெம்ஸ் சீட்ஸ் இருந்தால் கசக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் நல்லா நூல்ஸ் வெட்டுமா, அது வந்து ஜூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம வளர்த்தியே வெட்டிடலாம். உங்களுக்கு எப்படி வெட்ட முடியுதோ இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன். எல்லாம் ஆனியனில் மட்டும் தானே போட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப மொத்தமாக வெட்ட தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா சீக்கிரம் கருகிடும் ரொம்ப மொத்தமாக வெட்டணும் அப்படின்னா. அப்படி தான் பண்ணுவீங்க பக்கடா. அடுத்தது நம்ம டிஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம், சவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? அடுத்த ரெட் கலர் கேப்சிகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பாக்கி வெஜிடபிள் என்ன இருக்குது? கேப்சிகம் போட்டாச்சு. இதை விட்டீங்க, இது பேர் என்ன? இதையும் சேம் ஃபைனாக அப்படி வெட்டிக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸ். பீன்ஸ் அடுத்தது கேபேஜ். கேபேஜ் தமிழ் என்ன? முட்டைக்கோஸ். ஓகே, இப்போ எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணி வச்சிட்டேன். கலராக இருக்குது பார்த்தீங்களா?
மிக்ஸ் எல்லா வெஜிடபிளையும் நம்ம கலர் பண்ணி வச்சிட்டோம். எல்லா வெஜிடபிளையும் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு again கார்லிக் இருக்குது பார்த்தீங்களா, கார்லிக்கை சாப் பண்ணிக்கலாம். கார்லிக்கை சாப் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த கார்லிக்கோட ஃபீல் வரணுக்காக தான் கார்லிக் போடுறேன். இது இல்லாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேறு நம்ம போடுறோம். சரிங்களா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம போடுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சால்ட்டு அடுத்தது மிர்ச்சி மிளகாய், அது சில்லி பவுடர், அடுத்தது ஜீரகம், என்னது ஜீரகம், அரிசி மாவு கிறிஸ்மஸுக்கு. ஓகேங்களா, அடுத்தது கடலை மாவு 200 கிராம் எடுத்துருக்கேன். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் போடுறேன். அடுத்தது இது பேர் நம்ம வெரி குட் அசப்போட்டிட்டா போட்டாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆயில் பட்ரு இது வேணால் ஊற்றலாம். தண்ணி ஊற்றுங்கம்மா. அடுத்து பார்த்தா இது கொஞ்சம் இதில் சிலர் பேக்கிங் பவுடர்லாம் கூட போடுவாங்க. பேக்கிங் பவுடர்லாம் போடல. இதில் கலர் ஆட் பண்ணுவாங்க, நம்ம கலர் ஆட் பண்ணல. நம்ம நேச்சுரலாக குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், அதை அப்படியே கொடுங்க. குடிக்கும் போதே இங்கே இருங்க, அப்படி வரணும். ஊதரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஹீட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். ஓகே, ஆயில் சூடாக இருக்கான்னு பார்க்கலாங்களா? கையை விட்டா ஓகே, கொஞ்சம் நான் விட்டு பார்த்தா கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துடலாம். சும்மா கொஞ்சம் ஒரு கிள்ளி போட்டால் போதும். கிள்ளி இப்படி போட்டாலே ஸ்லோவாக குக் ஆகும். ஏன்னா மாவு இன்னும் அது கடலை மாவு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் வேறு போட்டிருக்கோம். ஃபஸ்ட் நல்லா குக் ஆகட்டும். ரொம்பவும் போட வேணாம். நிறையா அடர்த்தியாக நம்ம நிறையா போட்டோம் அப்படின்னா உள்ளே வேகாது. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிங்க அப்படின்னா வேகாது, ஃப்ரீயாக வேகாது. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே, நல்லா ஃப்ரையாக வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரையாக வந்துருச்சு. உங்களோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கும் பக்கடை. ஏன்னா நம்ம போடுறதா இருக்கும், அள்ளி நம்ம போட்டுறக்கூடாது. சரிங்களா, அள்ளி போடாமல் என்ன பண்ணுறோம், பக்கடாவை கிள்ளி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்தோன்னு தான் மிக்ஸ்டு வெஜ் பக்கோடா. எல்லா விதமான வெஜிடபிளையும் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம விஸ்டம் கிச்சனில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் கிராமப்புற மாணவர்களுக்காக HSRTCங்கிற ஒரு கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு. இலவசமாக கேட்டரிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இதில் பயிற்சி பெற்றிருக்காங்க நிறைய பேர், ஆண்கள் பெண்கள் எல்லாமே. நீங்கள் நம்ம காலேஜ் வந்தீங்கன்னா கூட இந்த ரெசிபி சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.